திருச்சியில் கேஸ் நிரப்ப நீண்ட வரிசையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வடகிழக்கு நாடுகளில் நடைபெறும் போர் சூழல் காரணமாக நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய மாநில அரசுகள் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து அந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்ட ஒரு வதந்தியின் காரணமாக நேற்றைய தினம் முதல் பார்த்தோமேனால் பெட்ரோல் பங்குகளில் அதிகப்படியாக தங்கள் வாகனங்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல்களை நிரப்பும் பணியில் பொதுமக்கள் அதிக அளவு திரண்டதன் காரணமாக பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் பார்த்தோமேனால் அந்த பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு என்பது காலியாகி பல்வேறு பங்குகள் மூடக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. இன்றைய தினம் நேற்று இரவே அந்த ஸ்டாக் வந்ததன் பிறகு மீண்டும் இன்றைய தினம் முதல் பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்பி வழக்கமாக அந்த பெட்ரோல், டீசல் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் போக்குவரத்தில் முக்கியமாக கருதப்படக்கூடிய ஆட்டோக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னால் ஏராளமான ஆட்டோக்கள் அந்த கேஸை பயன்படுத்தியே இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த கேஸ் பற்றாக்குறை என்பது இன்னும் தீராத சூழலே உள்ளது. இதன் காரணமாக தற்போது திருச்சியில் பார்த்தோமேயானால் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக திருச்சியில் பல்வேறு கேஸ் பங்குகள் மூடப்பட்டிருக்கும் சூழலில் ஒரு சில கேஸ் பங்குகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் பார்த்தோமேனால் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த கேஸை நிரப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நம்மிடையே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க வழக்கமா நீங்க எவ்வளவுக்கு கேஸ் போடுவீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க போட்டுருக்கீங்க. கடந்த 2 தினங்களா அந்த கேஸ் பற்றாக்குறை இருக்கு. நீங்க இதனால என்ன மாதிரியான சிரமத்தை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது, பொழப்பு பாதிக்குது. ரெண்டாவது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆட்டோ கேட்குறவங்களுக்கு ரெகுலராக போக முடியல. ஆமாம், இந்த கேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அன்றாட இப்போ வாழ்க்கையாக ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. 1.5 மணி நேரமாக நிற்கிறோம் கேஸுக்கு கியூவில். இப்ப ரேட்ல எது மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க? ரேட்டு ஒரு 7 ரூபா ஏறி இருக்கு. இதுல 7 ரூபா ஏறி இருக்கு. 60 ரூபால இருந்துச்சு, இப்ப 70 ரூபா இருக்கு. சில இது 85 ரூபாய்க்கு போடுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த கேஸ் போடும்போது இந்த ஸ்கூல் சவாரி எல்லாம் எடுப்பீங்க. இப்ப இந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த ஸ்கூல் சவாரி இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி சமாளிக்கிறீங்க? நண்பர்கள்ட்ட மாத்தி விட்டுருக்கிறோம். வேற ரெகுலர் சவாரி போக முடியல. சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இங்கே நாங்கள் பாட்டு வந்தோம்னா பாட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம். பங்கு கேஸுக்கு அவங்க ஏஜென்சி தான் அதை முடிவு எடுக்கணும். வழக்கமாக இப்போ திருச்சியில் எத்தனை பங்குகள், இப்போ எத்தனை பங்கு மூடி இருக்கதான் நினைக்கிறேன்? இப்போ 10 பங்கு மேலே மூடி இருக்கு. இது ஒன்று தான் இப்போ ரன்னிங்கில் இருக்கு. இப்போ இதுவே 4-5 இடம் போயிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ என்னோட இருக்குது. இருந்தாலும் இப்போ போட்டு வச்சுன்னா இன்னும் நாளைக்கு சண்டே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு முடிவு எடுக்கணும். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடி. என்னன்னாலும் ரேட்டு பிரச்சனை இல்லை, 10 ரூபா முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு குறை இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கேஸோட விலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த நீங்கள் வழக்கமாக ஓட்டிருக்கக்கூடிய சவாரிகளில் அதில் எதுவும் மாற்றங்கள் செஞ்சுருக்கீங்களா? விலையில் 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கேட்போம். ஒரு சிலவங்க அவங்களே கொடுத்துட்றாங்க. சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில மக்கள் அடம் பிடிக்கிறாங்க. போக முடியல, எங்களால் வரலன்னு சொல்லிடுறோம். ரெகுலர் சவாரிக்கெலாம் இன்னைக்கு வேலை இல்லைண்ணே. எல்லாம் கார்பரேட் வந்துருச்சு. மீட்டர் ஆட்டோ, நாங்களாம் மீட்டர் ஆட்டோ ஓட்டுறோம். அதில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் எதுவும் கஸ்டமர்கிட்ட கேட்க வேண்டிய வேலை இல்லை. பிரச்சனை இல்லாமல் ஓட்டுறோம். வேலை பார்த்தா தான் பிரச்சனை. சொந்த தொழிலுக்கு வந்தோம். இப்போ சொந்த தொழிலும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? இப்போ ஸ்கூல் சவாரிலாம் இல்லை நிறைய பிரச்சனைகள். ஸ்கூல், காலேஜ், அன்றாட பணிகள் போக இல்லை. குறிப்பாக இப்போ பரீட்சை நடக்குது, எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடிய சூழல். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இப்போ அதை அனுசரிச்சுக்கிறாங்களா? அதை எப்படி நீங்கள் அதை மாற்றி ஏற்பாடு செய்ய? எமர்ஜென்சி போக முடியல. டோட்டலாக ஒரு எமர்ஜென்சி, ஒரு அக்கா கூப்பிட்றாங்க, ஒரு அண்ணன் கூப்பிட்றாங்க, எங்களால் போக முடியல. பெட்ரோல் பயந்துட்டு போக முடியல, டீசல் கேஸ் பயந்துட்டு லாங் போக முடியல. மெயினாக சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். லாங் போக முடியல சுத்தமாக. ஏன்னா இது நம்பி தான் போகணும். ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியல. மெக்கானிக் போனாலும் அதை பண்ணி தர நேரம் இல்லைங்கிறான். வண்டி கொஞ்சிருச்சு. இல்லைனா பெட்ரோலில் மாற்றி ஓட்டலாம். இப்போ என்னோட பெட்ரோல் வித் கேஸு ரெண்டுமே இருக்குது. ஒரு எல்லா வண்டியிலும் அது மாதிரி இருக்காது. அதை கனெக்ஷனே கட்டி வச்சுருவேன். அதை கொஞ்சம் இது பண்ணி கற்றுக்கணும். கேஸை கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அதுக்கு எதாவது முயற்சி எடுக்கணும். நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பேலன்ஸ்லாம் எனி டைம் இருக்காது. அன்றாடம் வரது போகிறது செலவு கட்டுறோம். தேங்க்யூ சார். இவர்கள் சொன்னது போல பார்த்தோமே அன்றாடத்துடைய வாழ்வாரம், அதாவது தினமும் அவர்கள் ஆட்டோவை ஓட்டி அதற்கான வருமானத்தை பெற்றால் மட்டுமே அவர்களுடைய குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த கேஸ் பற்றாக்குறையின் காரணமாக அவர்களால் தினமும் எடுக்கக்கூடிய அந்த சவாரிகளை எடுக்க முடியவில்லை. மேலும் தொலைதூர பயணம், அதிக தூரத்திற்கு செல்லக்கூடிய அந்த சவாரிகளை எடுக்க முடியவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த கேஸ் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. திருச்சியிலிருந்து செய்தியாளர் தினேஷ்.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.